தமிழ் திரைத்துறையில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வந்தவர் தாங்க பாக்யராஜ் அவர்கள். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா திரைத்துறையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டவர். அதாவது இவர் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு திரைத்துறையை விட்டு முழுவதுமாக விலகி குடும்பத்தை மட்டுமே நல்லா பார்த்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க. சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு புயலானது வீசின மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. ஆமாங்க, பாக்யராஜ் அவர்கள் இன்னைக்கு காலையில உடல்நலக் குறைவால காலமாயிருக்காரு. ஸோ இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட குஷ்பு அவங்களுடைய மூத்த மகள் அவந்திகா அவருடைய திருமணத்தில் கோவாவுக்கு போய் அவங்க மணமக்களை வாழ்த்திட்டு வந்திருக்காரு. ஸோ எப்போதுமே இணை பிரியாத ஜோடியாகவே எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்தவங்க. அதாவது பாக்யராஜ் மற்றும் பூர்ணிமா பாக்யராஜ் இவங்க 2 பேருமே எந்த இடத்துலையுமே யாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் சேர்ந்தே போய் தங்களுடைய வாழ்த்துக்களையும் அனுதாபங்களையும் கொடுத்துட்டு இருந்தவங்க. இன்னைக்கு பார்த்தீங்களா அவங்களுடைய காதல் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிளவானது ஏற்பட்டிருக்குன்னே சொல்லணும். இதை பூர்ணிமா அவங்களால தாங்கிக்கவே முடியல. அதே நேரம் ராதிகா பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவுடைய தத்து பிள்ளை மாதிரி, ஸோ வளர்ப்பு பிள்ளை மாதிரி அவங்க இருந்தாங்க. ஏன்னா பாரதி ராஜா இல்லை அப்படின்னா ராதிகா மாமி இன்னைக்கு இந்த அளவுக்கு திரைத்துறையில் சாதிச்சிருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்ட அவங்கள இயக்குனர் பாரதி ராஜா மூலியமாக வெளிவந்த அவங்க பாக்யராஜ் அவங்களுக்கும் ரொம்பவே நெருக்கமானவங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் இறந்திருக்கார் அப்படின்ற செய்தி கேட்ட உடனே அவங்க ரொம்பவே கஷ்டத்தோட கதறி அழுதுருக்காங்க. ஸோ இப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றி கொடுத்த ஜாம்பவான்கள், அதாவது அடுத்தடுத்து அவங்கள இழந்திருக்கிறது ராதிகா அவங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ அவங்க ரொம்ப கதறி அழுறாங்க. பாக்யராஜ் சார் உடலுக்கு பக்கத்திலே அமர்ந்துட்டு அழுதுட்டு பூர்ணிமா பாக்யராஜுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. ஸோ அந்த ஒரு சம்பவத்தை பார்த்த உடனே ராதிகா மேம் ரொம்பவே கத்தி ஆவேசப்பட்டு பேசியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த இடத்துல அவ்வளோ எமோஷ்னலாக கத்தி பேசினதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். 73 வயதாகக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் இன்னைக்கு காலையில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்காங்க. ஸோ திரைத்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்தவருங்க. ஸோ திரைத்துறை மன்னர் அப்படின்னு அவருக்கு பார்த்திங்கன்னா பட்டம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் திரைத்துறையில் சாதனைகள் புரிஞ்சிருக்காரு. நிறைய விருதுகள், அவருடைய படங்கள் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே யதார்த்தமான பாணியில் தான் எடுத்திருப்பார். ஸோ அவருடைய படங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெருசாக ஆக்ஷனோ அல்லது கிராஃபிக்ஸோ பெரிய பெரிய சண்டை காட்சிகளோ எதுவும் இல்லாமல் ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் மக்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப எளிமையாக எடுத்தார். திரை வசனமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருப்பார். ஆனால் அவருடைய நடிப்பு, அவருடைய பன்முக திறமை எல்லாத்தையுமே திரையுலகில் வெளிப்படுத்தினார். ஸோ எப்போதுமே சிரித்த முகத்தோட எல்லாத்துக்கும் காட்சி கொடுத்த அவர் பார்த்திங்கன்னா இனி யாருக்கும் காட்சி கொடுக்க போகிறதில்ல. ஸோ அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு மனசார எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. பாக்யராஜ் அவர்களுடைய வீட்டில் அவருடைய உடல் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் எல்லாருமே அஞ்சலி செலுத்துறதுக்காக உடல் வைக்கப்பட்டிருக்குங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ராதிகா மேம் அவ்வளோ தூரம் ஆவேசப்பட்டு கத்துறதுக்கு கண்டிப்பாக ரீசன் இருக்கும். ஸோ யாரும் எதுவும் நடக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது கிடையாது. இயக்குனர் மற்றும் நடிகர் பாக்யராஜருடைய திடீர் மறைவால் தமிழ் சினிமா துறையினரும் ரசிகர்களும் மிகப்பெரிய சோகத்தில் இருக்காங்க, வேதனையில் இருக்காங்க. ஏன்னா பாரதி ராஜா இறந்த அந்த 17 நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் இறந்துருக்காரு. ஸோ பாரதி ராஜா நம்மளை விட்டு போயிட்டார் அப்படின்ற அந்த இழப்புலேருந்தே, அந்த சோகத்திலேருந்து இன்னும் யாரும் வெளியே வரல. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் பாக்யராஜ் அதே நாளில் போயிருக்கார் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருக்குங்க. ஏன்னா பாரதி ராஜா பார்த்திங்கன்னா பாக்யராஜாவுடைய குருநாதர். அவர் குரு, இவர் சிஷ்யன். ஸோ அவர் இறந்த 17ஆவது நாள்லேயே சீடர் பாக்யராஜும் மறைந்திருக்கிறது அப்படிங்கிறது தமிழ் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சோகம். அதாவது நேத்திக்கு கோவாவில் நடந்திருக்கக்கூடிய குஷ்பு மகளுடைய திருமணத்தில் ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய மனைவியோடு பங்கேற்று மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. பட்டு வேட்டி சட்டையில் ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுத்துருக்காரு. ஸோ அதோடைய ஃபோட்டோஸ்லாம் கூட இப்போ இணையதளத்தில் வெளியாகிட்டு இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்த அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது இல்லையா, இந்த விழா தான் கடைசி விழா, நான் சந்தோஷமாக பங்கேற்கக்கூடிய விழா அப்படின்னு. அதாவது அவர் அந்த திருமணத்தை அட்டன் பண்ணிவிட்டு கோவாவில் இருந்து சென்னைக்கு கிளம்பியிருக்காருங்க. ஸோ சென்னைக்கு கிளம்பி வந்த காலையிலே பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்குது.
ஸோ எப்போதுமே வந்து பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனே வாக்கிங் போவாரு. ஸோ அப்படி வாக்கிங் போகும்போது, பாதி வழியிலேயே திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காராம். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, திடீர்னு வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நெஞ்சு வலிக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, வீட்ல இருந்தவங்க, பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மருத்துவமனையில போய் சேர்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லையுமே அவருக்கு ரொம்ப வந்து ஃபெசிலிட்டிஸோட நெறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்காங்க. ஆனாலுமே கூட அவருடைய உடல்நிலை வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ அவர் அங்கேயே பார்த்தீங்கன்னா காலமாயிருக்காரு. இந்த நிலையில மருத்துவமனையில இருந்து அவருடைய உடல் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கொண்டு வந்தப்போ, அந்த வாகனத்துல இருந்து அவருடைய உடல வந்து வெளியவே கொண்டு வர முடியலையாம். ஏன்னா, அந்த அளவுக்கு மீடியாக்கள்காரங்க அந்த இடத்துல சுத்தி வளைச்சிருந்திருக்காங்க. ஸோ ஆம்புலன்ஸ்லேருந்து ஒரு பாடிய வெளியவே கொண்டு வர முடியல. அந்த அளவுக்கு எல்லாருமே சுத்தி வளைச்சு, மறைச்சு நெரிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள வெளியில கொண்டு வர முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆம்புலன்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா, ராதிகா மேம் இருந்திருக்காங்க. ஸோ அது ராதிகா சரத்குமாருக்கு ரொம்பவே வந்து கோவம் வந்துருச்சு. ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்க வந்து ரொம்ப கத்தியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணமே பாக்கியராஜோட அவங்களுக்கு இருந்த உண்மையான நட்பு தாங்க. பாக்கியராஜாவோட தாவணி கனவுகள், பொய் சாட்சி, இன்று போய் நாளை வா இந்த மாரி நிறைய படங்கள்ல ராதிகா வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருந்த நல்ல நட்பு பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்திருக்கு. பாரதி ராஜா கூட எப்படி அவர் வந்து மகள், அப்பா அப்படின்ற ஒரு உறவு முறையில இருந்தாங்களோ, அதே மாரி பாக்கியராஜ் கூடயும் வந்து நல்ல நட்போடு இருந்திருக்காங்க. ஸோ தன்னுடைய நல்ல நண்பன் இன்னைக்கு இல்ல அப்படின்றத அவங்களால தாங்கிக்கவே முடியல. அவருடைய திடீர் மறைவால ராதிகா ரொம்பவே வந்து உடைஞ்சு போயிருக்காங்க. ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். பாரதி ராஜா சார் இறந்தப்போவே ராதிகா மேம் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. தன்னுடைய குருநாதர், தன்னுடைய அப்பா தன்னை வந்து ஒரு திரையுலகத்துக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சவர். அவர் வந்து இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இப்போ பாக்கியராஜ் சாரும் இல்ல அப்படின்றத அவங்களால ஏத்துக்கவே முடியலங்க. ஸோ ரொம்ப வந்து உடைஞ்சு போயிருக்காங்க. அப்போ பாக்கியராஜோடைய உடல வாகனத்துலேருந்து வெளியில கொண்டு வர முடியல. அதுக்கு ஊடகங்கள் தான் காரணம் அப்படின்ற மாரி ரொம்பவே இந்த கத்தி பேசிட்டாங்க. அப்போ வேனுக்குள்ள இருந்த ராதிகா பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து பார்த்தபடி ரொம்ப அழுதபடி எல்லாத்தையும் வந்து கையெடுத்து கும்பிட்டு பேசியிருக்காங்க. இணையதளத்தில இதுதான் இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லணுங்க. ஸோ ராதிகா அப்படி என்ன கோவமா பேசுனாங்க அப்படின்னா, "உங்கள கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இங்க வேண்டாம். உங்களுக்கு ட்ராமா வேணுமா? டிஆர்பி வேணுமா? அதுக்காக நாங்க தனியா கூட நடிச்சு தர்றோம். தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் வந்து பிரைவசி கொடுங்க." அப்படின்ற மாரி ரொம்ப கெஞ்சி கேட்டிருக்காங்க. "தயவு செஞ்சு இந்த சாவ நீங்க சர்க்கஸ் ஆக்கிடாதீங்க." அதாவது அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி கேட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடந்த முறை இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய இறப்ப வந்து எந்த அளவுக்கு வந்து பெருசுபடுத்தினாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அப்போது தேனி மாவட்டத்தில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட போது அங்கே கூடியிருந்த ஊடகங்கள் அங்கே நடந்த ஒரு சில விஷயங்களை, அதாவது அவங்களுடைய குடும்ப விஷயங்களை ரொம்ப பெருசாக்கிட்டாங்க. அதனாலேயே அவங்களுக்கு ரொம்பவே வந்து கோபம் வந்துச்சு. அதே போல் இங்கேயும் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே ராதிகா மேம் ரொம்பவே வந்து ஆவேசப்பட்டு பேசியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ராதிகா மேம் கோபப்பட்டது சரியா தப்பா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.